ரைட் 29வது மாற்றீடு குவிசஸ். இதில் 4 ஸ்டெப் மாற்றீடுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு அமைன், இங்கே ஒரு அமைன். சரியா? ரைட், இந்த ரெண்டு அமைன்லேயும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் ஸ்பாட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு காபனியுடைய ஒரு அமைன், இது 2 காபனியுடைய ஒரு அமைன். ஸோ இங்கே காபன் எண்ணிக்கை 1 கூடிக்குது. ஸோ அதை எப்படி கூட்டுறதுன்னு நாங்கள் யோசிப்போம். ரைட், நான் பின்னுக்கு இந்த ஒரு ஐடியா எடுக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு இருந்த இந்த இடைநிலை விளைபொருள் இவ்வாறான ஒரு இடைநிலை விளைபொருள் ஆகிக்கணும், அதாவது நைட்ரேல் ஆகிக்கணும். இந்த நைட்ரேலை நாங்கள் தாழ்த்த போகிறோம். LiAlH4 ஈதர், LiAlH4 ஈதர். ரெண்டாவது H+H2O நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சோதனை பொருளை யூஸ் பண்ணணும். இந்த சந்தர்ப்பத்தில் இது இதாக மாறும். சரியா? ரைட், இப்போ இதில் இருந்து இதை தொகுக்கணும், இந்த அமைனில் இருந்து இந்த நைட்ரிகளை தொகுக்கணும். இது எப்படின்னு பார்ப்போம். எனக்கு ஒரு ஐடியா படுது. CH3Cl நாங்கள் KCN யூஸ் பண்ணுற டைமில் இந்த குளோரின் உள்ள இடத்துல CN பிரதிடப்படும்னு ஒரு ஐடியா எனக்கு படுது. இப்போ இதில் இருந்து இதை தொகுக்கணும். அப்போ நாங்கள் 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். இன்னும் 2 ஸ்டெப்பில் இதை மாற்றலாம். ரைட், எப்படி மாற்ற போகிறோம்னா, இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது. இதை CH3OH மாற்றலாம். இந்த அல்கஹோலுக்கு PCl3 அல்லது PCl5, நான் இந்த இடத்துல PCl3 யூஸ் பண்ணுறேன். PCl3 யூஸ் பண்ணுற டைமில் இந்த OH தொகுதி Cl மாறும். விளங்குதா? இந்த OH தொகுதி Cl மாறும். இந்த Cl நாங்கள் CN மாற்றிடுவோம். ரைட், இப்போ இதை இப்படி மாற்றணும். இது பெரிய வேலை இல்லை. NaNO2HCl யூஸ் பண்ணால் இந்த NH2 தொகுதி டிரெக்டாக OH மாறும். சரியா? ரைட், இது எங்களோட முதலாவது கேள்வியோட ஐடியா. விளைஞ்சுதா? எப்படி ஐடியா எடுத்துண்டு, இங்கே ஒரு கார்பன் கூடிக்குது, இதுலேருந்து இங்கே ஒரு கார்பன் கூடிக்குது. ஸோ இந்த இடைநிலை விளைபொருள்லேருந்து இதை உருவாக்குறதுக்கு நாங்கள் தாழ்த்தல் மேற்கொள்வோம். அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி உருவாகும். இந்த CN எப்படி வந்திக்கலாம்னா, ஒரு குளோரின்ல இருந்து KCN யூஸ் பண்ணி வந்திக்கலாம்னு ஒரு ஐடியா எடுக்கிறேன். இந்த குளோரின் OH தொகுதி உள்ள இடத்துலேருந்து வந்திக்கலாம். இந்த NH2 தொகுதியை OH மாற்றிடும். சரியா? இது எங்களோட முதலாவது கேள்வியோட ஐடியா. ரைட், ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். இங்கேயுமே இந்த தாக்கி 2 காபனியுடைய ஒரு தாக்கி, இங்கே வந்திக்கிற விளைபொருள் 3 காபனியுடைய ஒரு விளைபொருள். இந்த தாக்கி ஒரு கார்பாக்சிலிக் அமிலம், விளைவும் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ தாக்கியும் கார்பாக்சிலிக் அமிலம், விளைவும் கார்பாக்சிலிக் அமிலம். ஆனால் ஒரு கார்பன் கூடிக்குது. சரியா? ரைட், இப்போ எனக்கு ஒரு ஐடியா படுது. CH3 CH2 CN சொல்கிற ஒரு இடைநிலை விளைபொருளை நாங்கள் H3O ப்ளஸ் யூஸ் பண்ணுற டைமில் இந்த CN கூச்சாக மாறும்னு ஒரு ஐடியா எனக்கு உதிக்குது. இப்போ நான் யோசிக்கிறேன், இதில் இருந்து இது தொகுக்கணும். ஸ்டில் இது 2 கார்பன், இது 3 கார்பன். ஸோ 2 கார்பனா 3 கார்பனா இன்னும் மாற்ற இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே இப்படி CH3 CH2 Clன்னு சொல்கிற இடைநிலை விளைபொருளுக்கு நாங்கள் KCN யூஸ் பண்ணுற டைமில் இந்த குளோரினுக்கு பதிலாக CN பிரதிடப்படும். சரியா? ரைட், இப்போ இதில் இருந்து இதை தொகுக்கிறது பெரிய வேலை இல்லை. முதலாவது என்ன செய்கிறோம், இதை CH3 CH2 OHன்னு சொல்கிற ஒரு அல்கஹோலாக மாற்றுறோம். இந்த அல்கஹோல்லேருந்து அல்கைல் குளோரைட்டை தொகுக்கிறோம். இந்த OH தொகுதி உள்ள இடத்துல குளோரின் வரணுமா இருந்தால் PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல PCl5 யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் PCl3 யூஸ் பண்ணுங்கள், இஷ்யூ இல்லை. ரைட், இப்போ இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒரு அல்கஹோல், அதை முதல் அல்கஹோலாக தாழ்த்தணும். இதுக்கு நாங்கள் LiAlH4 ஈதர் H+H2O யூஸ் பண்ணுவோம். இதாங்கட ரெண்டாவது மாற்றீடு. விளைஞ்சுதா? கார்பன் எண்ணிக்கை 1 கூடிக்குது. ஆனால் தாக்கியம் கார்பாக்சிலிக் அமிலம், விளைவும் கார்பாக்சிலிக் அமிலம். அதை எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தா இந்த 4 ஸ்டெப்பு கூடாக வருது. சரி, நான் பின்னுக்கு இந்த ஐடியா எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் முன்னுக்கு ஜாயின் ஆக்கணும். சரியா? இதாங்கட ரெண்டாவது
கேள்வி. ரைட், மூணாவது கேள்வி பாருங்கள். இந்த குளோரோபென்சீன்லேருந்து பென்சோயிக் அமிலத்தை தொகுக்கணும். குளோரோபென்சீன்லேருந்து பென்சோயிக் அமிலத்தை தொகுக்கணும். இந்த பென்சோயிக் அமிலம் இவ்வாறான ஒரு இடைநிலை சேர்வையை நாங்கள் ஒட்சியேற்றம் செய்கிற சந்தர்ப்பத்தில் H+K-MnO4 ஒட்சியேற்றம் செய்கிற சந்தர்ப்பத்தில் இந்த CH3 தொகுதி கூச்சாக மாறும். சரியா? ரைட். இப்போ இந்த தொலியின் எதுலேருந்து உருவாகிக்கலாம்னா இந்த தொலியின் இவ்வாறான ஒரு பென்சீனில் இருந்து உருவாகிக்கலாம். இந்த பென்சீனுக்கு நாங்கள் CH3Cl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணுற டைமில் இந்த பென்சீனுக்கு ஒரு CH3 தொகுதி பிரதியிடப்படும். இப்போ இந்த குளோரோபென்சீனை பென்சீனாக மாற்றணும். இந்த குளோரோபென்சீனை எப்படி பென்சீனாக மாற்றுறதுண்டா அது உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இதை ஒரு மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டு MgCl மாற்றி பென்சீனாக மாற்றலாம். சரியா? ரைட். இதுக்கு நாங்கள் மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணிக்கொள்வோம். மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணுற டைமில் MgCl வரும். இதை MgCl இல்லாமாக்க H2O யூஸ் பண்ணும். H2O யூஸ் பண்ணால் இந்த மாற்றீடு ஓகே. சரியா? ரைட். இதாங்கடா மூணாவது மாற்றீடு. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, இதில் எந்த ஐடியாவும் இல்லை, டிரெக்டாக நீங்கள் செய்கிறது. முதலாவது இதில் இருந்து பென்சீனை தொகுப்பீங்க. இந்த பென்சீன்லேருந்து கூச்சி எடுக்கிற ஐடியா. சரி, அப்போ நான் பின்னுக்கு இருந்து ஐடியா எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகினா நீங்கள் முன்னுக்கு இந்த ஐடியா எடுத்துகிட்டு வரலாம். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. சரியா? இதாங்கட மூணாவது கேள்வி. ரைட், நாலாவது கேள்வியை பாருங்கள். நாலாவது கேள்வியும் சேம் கேள்வி. சரியா? என்னென்னா இந்த இடத்துல ஒரு புரோமின்லேருந்து கூச்சை தொகுக்கணும். எல்லா ஐடியாவும் ஒன்று தான். இந்த இடத்துல MgBrன்னு வரும். சரியா? மற்றபடி எல்லா ஐடியாவும் ஒன்று தான். எப்படி செஞ்சோம்? இந்த கூச் ஈக்குது, அது தொலையின் அதாவது இந்த CH3 தொகுதியை ஒட்சியேற்றம் செய்கிறதுனால COOH இந்த தொகுதி பிரதிடப்படும். பென்சீன்லேருந்து இது உருவாகும்னு ஒரு கெஸ் பண்ணுறேன். இந்த பென்சீனை இந்த புரோமோ பென்சீன்லேருந்து தொகுக்கப்படும். சரியா? சிம்பிள் ஐடியா. இதெல்லாம் நீங்கள் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மாற்றிட்டு படிக்கும்போது இது உங்களுக்கு ஐடியா வந்திக்கும். இதை வச்சு நீங்கள் 4 ஸ்டெப் மாற்றிட்டு ஒரு ப்ராக்டிஸ்க்காக செய்கிறீங்க தவிர ஆல்மோஸ்ட் உங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்திக்கும். சரியா? இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஓகே. இதான் நாலாவது கேள்வி. ரைட், கவனிங்க. தாக்கி ஒரு கீட்டோன், விளைவு ஒரு அமைன். தாக்கியும் 3 கார்பன், விளைவும் 3 கார்பன். ஸோ கார்பன் எண்ணிக்கையில் மாற்றம் நடக்கையில் அது தெளிவாக பார்த்துக்கும். ரைட். இப்போ இது ஒரு முதல் அமைன். இங்கே ஒரு கீட்டோன் நிற்கிது. ஸோ முதலாவது இந்த கீட்டோனை அல்கஹாலாக மாற்றிக்கொள்வோம் ஒரு ஐடியாக்காக. எனக்கு ஐடியா வரையில். ஸோ நான் அல்கஹாலாக மாற்றி யோசிக்க போகிறேன். ரைட், இது ஒரு வலி அல்கஹால். இந்த வலி அல்கஹாலாக மாற்றுறதுக்கு நீங்கள் NaBH4 மெத்தனால் யூஸ் பண்ணலாம். NaBH4 மெத்தனால் யூஸ் பண்ணலாம். அல்லது LiAlH4 ஈதர். ரெண்டாவதாக H+H2O யூஸ் பண்ணி இப்படி எங்களுக்கு மாற்றீடை செய்யலாம். சரி, இந்த முதலாவது ஸ்டெப்பை செய்யலாம். இப்போ பாருங்கள், இங்கே உள்ளது ஒரு வலி அல்கஹால். இங்கே முதல் அமைன் வந்துக்குது. ஸோ வலி அல்கஹால்லேருந்து முதல் அமைன் உருவாக்குறது கஷ்டம். ஸோ நாங்கள் இதை முதல் அல்கஹாலாவோ அல்லது முதல் அட்கைல் ஏலைட்டாவோ மாற்றிக்கொள்ளும். ஸோ நான் இதை முதல் அட்கைல் ஏலைட்டாக மாற்றுற மாதிரி ஒரு ஐடியா எடுக்க போகிறேன். அதுக்கு முதலாவது இந்த நீரகட்டலை நாங்கள் செய்துக்கொள்வோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 நீரகட்டுனா இந்த இடத்துல இந்த OH தொகுதியும் இந்த இடத்துலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் போகிற மாதிரி நான் காட்டிக்கொள்கிறேன். இதுக்காக செறிந்த H2SO4 வெப்பத்தை யூஸ் பண்ணலாம். செறிந்த H2SO4 வெப்பத்தை யூஸ் பண்ணலாம். அல்லது நீரற்ற Al2O3 வெப்பத்தை யூஸ் பண்ணலாம். சரியா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலாம். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே உள்ளது ஒரு அல்கீன். இந்த அல்கீனில் இருந்து இதை உருவாக்கணும். ஆல்ரெடி நாங்கள் 2 ஸ்டெப் செஞ்சிட்டோம். ரைட். இப்போ இதை நான் ஒரு முதல் அட்டைல் ஏலைட்டாக மாற்ற போகிறேன். மூமின் போட்டுருக்கேன், இஷ்யூ இல்லை. சரியா? ரைட். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நான் மாக்கோனிக்க விதிக்கு அமைய இல்லாமல் முரண் மாக்கோனிக்க விதிக்கு அமைய இதை செய்கிறேன். H2O2 இந்த சந்தர்ப்பத்தில் ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூடின கார்பனில்
புரோமின் பிரதிடப்பட ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவான கார்பனில் ஹைட்ரஜன் பிரதிடப்படும். இதுதான் முரண்மாக்குணிக்க விதி. இந்த விலையே வரும். இதை நாங்கள் இப்படி மாற்றுறதுக்கு, அதாவது இதில் மாறிக்கிறது இந்த பிஆர் உள்ள இடத்துல NH2 வந்துக்குது. ஸோ நாங்கள் செறிந்த NH3 யூஸ் பண்ணிக்கிறோம். செறிந்த NH3 யூஸ் பண்ணால் இந்த புரோமினுக்கு பதிலாக NH2 பிரதிடப்படும். சரியா? ரைட். இதான் எங்களோட 29வது மாற்றீடு குவிசஸ்.